பொண்டாட்டி விட பொண்டாட்டி புடவை தான் ரொம்ப மரியாதை கொடுக்குதுடா. எப்படி? பீரை திறந்த உடனே காலில் விழுகுது. ஏண்டி உன் புருஷன் கல்யாணம் முடிச்சு அடுத்த நாளே ஓடி போயிட்டானா? எப்படி? சப்பாத்தி சுட்டு ரசம் வச்சேன். என்ன நினைச்சாருன்னு தெரியல, அடுத்த நிமிஷமே ஆளை காணோம். ஏன்னா 10 நாளைக்கு ஸ்கூலுக்கு வரல. ஒரே இடத்துக்கு அடிக்கடி போனா மரியாதை இருக்காதுன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. அதனால தான் நான் வரலடா. நான் உங்க வீட்டுக்கு வந்தா ரொம்ப சந்தோஷம் இல்லைன்னு. ரொம்ப சந்தோஷம்டா எனக்கு. நான் வரையில செவுத்துல எழுதாதுன்னு எழுதி இருந்தது. என்ன பண்ணா? சரி எழுதலன்னு எழுதி வச்சுட்டு வந்துட்டேன். நீ மட்டும் எப்படி புருஷனுக்கு தெரியாம காசு சேர்க்கிற? புருஷன் பார்க்காத இடத்துல வைக்கணும்டி. அது என்ன இடம்டி? அதான்டி நம்ம கல்யாண ஆல்பத்துல அதுல வச்சாலே பார்க்க மாட்டாங்க. ஓ, அப்படி வேற இருக்கோ? ஆமாண்டி, இது தெரியாம இருந்திருக்க இத்தனை நாளா? என்னக்கா மாமா காணா போனதாக தான் சொன்னீங்க, ஆனால் நீங்கள் காணோன்னு விளம்பரம் கொடுத்துருக்கீங்க. அதுவா, நான் காணாம போகணும்னு தெரிஞ்சாதான் மனுஷன் தைரியமா வீட்டுக்கு வருவார். இல்லைன்னா பயந்துட்டு வரவே மாட்டார். அதான் அப்படி கொடுத்தேன். இட்லி பொடி அரைக்க சொன்னேன், அரைச்சியா? ஐயோ ஆமாத்த, இட்லி வேற மேலே காய வச்சா எடுக்க மறந்துட்டேன். அதை எதுக்கடி காய வச்சிருக்கிற? நீங்க தானே இட்லி பொடி அரைக்க சொன்னீங்க. இட்லி காய வச்சு தானே பொடி பொடி அரைக்க முடியும். இது கூடவா தெரியல? நல்ல மருமக, சூப்பர் மருமக. அத்தை, நைட்டுக்கு ராகி சேமியா செஞ்சுக்கலாமா? ராகி சேமியாவா? ஆமாம், சுகருக்கு நல்லதாம்மா ராகி சேமியா. நைட்டுக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க. தொட்டுக்கிறதுக்கு சுகர் வச்சுக்கலாம். ராகி சேமியா சுகருக்கு நல்லதாம்மா. ஒரு நாள் சாப்பிடுங்க, ஒன்றும் ஆகாது. தொட்டுக்க சுகரா? ஒரு நாள் ராகி சேமியா சாப்பிட்டா என்ன ஆக போகுது? அதான் சுகர் தரேன்னு சொல்கிறேன்ல தொட்டுக்கிறதுக்கு. நீ பைத்தியமா நடிக்கிறியாடி? ராகி சேமியா சுகருக்கு நல்லதாமா, ஆனால் சுகர் தொட்டு சாப்பிட சொல்கிறா. ஸோ உங்கள் அம்மாவுக்கு வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவளுக்கு கோவம் வர மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்? அப்போ தானே அவங்க அம்மா வீட்டுக்கு போவா. இருங்க, அம்மா வரட்டு சொல்லித்தரேன். ஏம்மா மருமகளே, சூரியன் வரதுக்கு முன்னாடி எந்திரிக்கிறது இல்லையா? நீ ரொம்ப லேட்டா எந்திரிக்கிறம்மா. அத்தை, சூரியன் சாயங்காலமே தூங்க போயிடுது. ஆனால் நான் அப்படியா? லேட்டாக தானே தூங்குறேன். அப்போ லேட்டாக தான் எந்திரிக்க முடியும். ஐயோ கடவுளே, இவளையெல்லாம் வச்சுக்கிட்டு. சூரியன்லாம் 6 மணிக்கு சாயங்காலமாக போயிடுது. ஆனால் இங்கே அப்படியா? 10 மணி ஆனால் வேலை செய்யுங்கிறீங்க. ம். உங்க வீட்ல யாரும் உனக்கு சமைக்க சொல்லி தரலையா? அத்தை, சமைக்கிறது முக்கியம் இல்லை, சமைச்சது எப்படி மிச்சம் வைக்காம சாப்பிடணும் அதுதான் முக்கியம். அதுதான் எங்கள் வீட்டில் சொல்லி தந்திருக்காங்க. இவன் இன்னும் என்னென்ன பண்ண காத்திருக்கானோ தெரியலையே. சும்மா எப்பா பாரு சமன்ட்டு.